ஒரு வழியா இப்போ நம்ம சூர்யாவ நந்தினியும், நந்தினிய சூர்யாவும் பார்த்துட்டாங்க. அதாவது இத்தன நாள் 2 பேரையும் பார்க்க விடாம வந்து பார்த்தீங்கன்னா தடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சுந்தரவல்லி, சுரேகா, மாதவி இவங்க யாருக்குமே என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. ஏன்னா எப்படியாச்சு நம்ம நந்தினிய விரட்டிடணும் அப்படின்ற மாரி பார்த்தாங்க. ஆனா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அது எதுவுமே முடியாம போயிடுச்சு. இப்போ சுந்தரவல்லி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே திரு திரு திருன்னு முழிச்சுட்டு இருக்காங்க. கடைசியில நம்ம சூர்யாவும், நந்தினியும் சொல்லக்கூடிய விஷயம் இந்த குடும்பத்துல எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா, இத்தன நாள் நம்ம நந்தினி வந்து பார்த்தீங்கன்னா, சூர்யா கூட சேர்ந்து வாழணும் அப்படின்ற மாரி நினைக்கல. அதாவது ஒரு கட்டாயத்தின் பேர்ல நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, சீக்கிரமா இங்கிருந்து போயிடலாம் அப்படின்ற மாரி வந்து நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா, அது எல்லாத்தையுமே தாண்டி இப்போ நம்ம நந்தினி ஒரு மிகப்பெரிய ஒரு முடிவு எடுக்க போறாங்க. ஏற்கனவே நம்ம நந்தினி சூர்யாவ கொஞ்சம் கொஞ்சமா லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சூர்யாவோட மனசுலயும் காதல் இருந்துச்சு. ஆனா, அந்த விஷயம் யாருக்குமே தெரியாது. ஆனா இப்போ இத்தன நாள் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க நம்ம சூர்யாவையும், நந்தினியையும் பிரிச்சு வச்சிருந்தாங்க இல்லையா? இதுல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேரும் தெளிவா ஆக ஆரம்பிச்சுட்டாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம நந்தினி இருந்துட்டு, சூர்யா சார் அதாவது நான் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீட்ட விட்டு போயிடலாம் அப்படின்ற மாரி நெனச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இதுக்கு மேல சூர்யா சாரையும் இந்த வீட்டையும் விட்டு நான் போகக்கூடியது வந்து கிடையாது. இதுக்கு மேல யாரு என்ன பண்ணாலும் சரி, என்ன நெனச்சாலும் சரி, இந்த வீட்டோட மகாராணி நான் தான். அதுவும் இல்லாம சூர்யா சார வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி கல்யாணம் பண்ணிட்டு, இந்த வீட்டோட மருமகளா இருக்கேன். சூர்யா சாரோட பொண்டாட்டியா இருக்கேன். சீக்கிரமா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு பேர குழந்தைய பெத்து தரப்போறோம் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இந்த சுந்தரவல்லி கிட்ட சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. சுந்தரவல்லிக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. அது மட்டும் இல்லாம நம்ம சூர்யா சார் வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி சொல்றாங்க. அடுத்ததா நந்தினி கிட்ட, "நீ சொல்லு நந்தினி. நீ சொன்னா தான் இவங்க எல்லாருக்குமே உரைக்கும். இத்தன நாளா இவங்க எல்லாருமா சேர்ந்துகிட்டு இப்படி பண்ணுவாங்க அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. ஒரு செகண்ட் இவங்க சொல்றது எல்லாத்தையுமே கேட்டு, நீ என்ன விட்டுட்டு போயிட்டியோ அப்படின்ற மாரி நெனச்சேன். ஆனா நீ என்னைக்குமே என்ன விட்டுட்டு போக மாட்ட அப்படின்ற மாரி எனக்கு தெரிஞ்சு போச்சு." அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ நம்ம இவங்க அதாவது நந்தினி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, சூர்யா வந்து சொல்றாங்க. கடைசியில நந்தினியும் இருந்துட்டு, "இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க நெனைக்கிறது எதுவுமே நடக்க போறது கிடையாது. நான் உங்கள என்ன பண்ண போறேன், ஏது பண்ண போறேன்னு மட்டும் பாருங்க. இத்தன நாளா சூர்யா சாரும் நானும் சேர்ந்துறக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருந்தீங்க. நாங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, இனிமே சேர போறோம். அதே மாரி சூர்யா சார் சொன்ன மாரி, உங்களுக்கு ஒரு பேர குழந்தைய பெத்து தரப்போறோம் அப்படின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.